வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம் நண்பா. இது உங்கள் ரெஸ்லிங் கிங் தமிழ். நான் உங்கள் ரஹ்மான். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா சம் இன்ட்ரெஸ்டிங்கான ரெஸ்லிங் அப்டேட்டோட வந்திருக்கிறோம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தினமும் கூட ரெஸ்லிங் செய்திகளை பார்த்தீங்கன்னா தமிழ் மொழியில் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் நியூஸ் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா சோலோ சிகாவை பற்றி தான் பார்க்க போகிறோம். சோலோ சிகாவை பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு தனக்குன்னு சொல்லிட்டு ஒரு தனி அதிகாரத்தை ஸ்மாக்டவுனில் உருவாக்கியிருக்காரு. தான் ட்ரைபிள் சீஃப், எனக்கு கீழே தான் எல்லாருமே இருக்கணும். இவ்வளோ நாள் பார்த்தீங்கன்னா நான் மைஸ்கில்ல அதிகமாக பேசாமல் இருந்தேன். இப்போ பேசுன்னு சொல்லிட்டு மைஸ்கில்ல கூட பார்த்தீங்கன்னா மைக் எடுத்து பேச ஆரம்பிச்சிருக்காரு. டோட்டலி லுக், பிஹேவியர், நிறைய சேஞ்சஸ் சோலோ சிகாவகிட்ட இருக்குது. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரைபிள் சீஃப் ஆனதுக்கான ஒரு அறிகுறி. என்னதான் இருந்தாலும் உண்மையான ட்ரைபிள் சீஃப் ரோமன் ரெயின்ஸ் வர வரைக்கும் சோலோ சிக்காவோட ஆட்டம் கொஞ்சம் அனல் பறக்கிற மாதிரி தான் இருக்கும். இப்போ என்ன விஷயம் தெரியுமா, இப்போதைக்கு நமக்கு கிடச்சிருக்கிற நியூஸ் படி சோலோ சிக்காவை பழையபடி பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய டாமினேட்டாக காட்டுறதுக்கு இன்னொரு விஷயம் இருக்குது. அதுதான் சாம்பியன்ஷிப்புக்காக மோதுறது. எஸ், உங்கள் சோலோ சிக்காவை பார்த்தீங்கன்னா சாம்பியன்ஷிப்புக்காக மோத போகிறாராம். அது எந்த சாம்பியன்ஷிப்புக்காக கேட்டிங்கன்னா கோடி ரோட்ஸ் வச்சுருக்கிற அன்டிஸ்பியூட்டட் WWD சாம்பியன்ஷிப்புக்காக. இப்போதைக்கு ஏஜே ஸ்டைல் கூட தானே ஃபியூட் போயிட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கேட்கலாம். எஸ், இப்போ ஏஜே ஸ்டைல் கூட தான் ஃபியூட் போயிட்டு இருக்காரு. ஆஃப்டர் நிறைய பேப்ரியூ அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா வரப்போகுது. அதில் சோலோ சிக்காவுக்கு பார்த்தீங்கன்னா ரோமன் ரெயின்ஸ் வச்சிருந்த அந்த அன்டிஸ்பியூட்டட் டைட்டிலுக்கான வாய்ப்பு கிடைக்கும் விதமாக கோடி ரோட்ஸ் கூட மோதுற ஒரு மிகப்பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்க வாய்ப்பு இருக்குது. இல்லை, கண்டிப்பாக கிடைக்கும் அப்படிங்கிற நியூஸ் கிடச்சிருக்குது. ஸோ கிடைச்சால் உண்மையிலேயே நல்லா தான் இருக்கும். சோலோ சிக்காவும் பார்த்தீங்கன்னா ஒரு வேர்ல்டு சாம்பியன்ஷிப் ஆகும் போதுனா ஒரு வாய்ப்பு கிடைக்கும். ஆனால் இப்போதைக்கு கோடி ரோட்ஸ் இருக்கிற நிலைமைக்கு, அதாவது அவர் இருக்கிற சுச்சுவேஷனுக்கு கோடி ரோட்ஸ் கிட்ட இருந்தெல்லாம் சோலோ சிக்காவோட சாம்பியன்ஷிப்லாம் பிடுங்க முடியாது. பட் ஆனால் சாம்பியன்ஷிப்புக்காக மோதிருக்கிறாரு அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய பட்டம் பார்த்திங்கன்னா அவருக்கு கிடைக்கும். அதனால் நம்ம கண்டிப்பாக ஒரு வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். அடுத்த செய்தி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நேற்றுக்கு நடந்த டிஎன்ஏல பார்த்தீங்கன்னா டிஎன்ஏ சாம்பியன்ஷிப் வச்சுருக்கிற மோஸ்ட் பார்த்தீங்கன்னா டாப் சிகுலர் நிக் நிமித் இருக்கார்ல, அவர் கூட சாம்பியன்ஷிப்பை டிஃபன் பண்ணார். அதில் நிக் நிமித் வந்து நியூ சாம்பியன் ஆவார்னு எதிர்பார்த்தோம். பட் ஆனால் அவர் தோற்று போயிட்டார். ஸ்டில் சாம்பியனாக பார்த்தீங்கன்னா மோஸே இருந்தார். அதுக்கப்புறமா மேட் ஹார்டி இருக்கிறார்ல, அவர் வந்து ஏஐடபிள்யூக்கு ரிட்டர்ன் ஆகி ஏஐடபிள்யூடைய சாம்பியன்ஷிப்புக்காக மோதுற மாதிரி ஒரு செகமெண்ட் நடந்தது. ஏஐடபிள்யூக்கே போகிறோம் பாருங்களேன், டிஎன்ஏவுடைய சாம்பியன்ஷிப்பாக மோதுற மாதிரி மோஸ் அட்டாக் பண்ணியிருக்கிறாரு. டபிள்யூபிள்யூக்கு தான் இந்த மேட் ஹார்டி வருவார் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில நாட்கள்லாம் அரசியல் புறத்தில் ஒரு செய்தி இருந்தது. பட் ஆனால் இப்போ அது நடக்காது அப்படிங்கிறத தெரிவிக்கிற மாதிரி மேட் ஹார்டி பார்த்தீங்கன்னா டிஎன்ஏ ரெஸ்லிங் கம்பெனிக்கு போயிட்டார். அதனால் ஹங்கிள் ஹவுடி அந்த கேரக்டரில் நம்ம மேட் ஹார்டி இதுக்கப்புறமா சேர்த்துக்க முடியாது. ஏன்னா மேட் ஹார்டி வரமாட்டார். சரிங்களா? அடுத்த செய்தி எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, ராக்குக்கு இந்த வருஷம் சம்மர் ஸ்லாமில் மேட்ச் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில செய்திகள் இருக்குது. ஆக்சுவலி ராக் பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் சம்மர் ஸ்லாமுக்கு வருவாரா அப்படிங்கிறது டவுட்டு தான். 100% வருவார்னு சொல்ல முடியாது. பட் ஆனால் இந்த வருஷம் WWD புக் பண்ணியிருக்கிறாருன்னா போன வருஷத்தோட பெருசு. வருஷத்துக்கு வருஷம் பார்த்தீங்கன்னா இன்னும் பெருசான்னு சொல்லிட்டு அரினாவை பார்த்தீங்கன்னா சிறுசாக்காமல் பெருசாகிக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த வகையில் இந்த வருஷம் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா சம்மர் ஸ்லாமுடைய ஹையஸ்ட் ஆடியன்ஸ் அட்டண்டன்ஸான 59,000 ஆடியன்ஸை பீட் பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஆக்சுவலி சம்மர் ஸ்லாமுடைய ஹையஸ்ட்டு ஆடியன்ஸ் அட்டண்டன்ஸ் வந்து 72,000. இது இப்போ WWD படைக்கலை, கிட்டத்தட்ட 1990 படைச்சிட்டாங்க. விம்பிளி ஸ்டேடியம் இருக்குது பார்த்தீங்களா யூகேல, அங்கே ஒரு சம்மர் ஸ்லாமை நடத்துனானுங்க. ஸோ அப்போவே அவ்வளோ ஆடியன்ஸை வச்சு ஒரு பெரிய ஷோ நடத்திட்டானுங்க. பட் ஆனால் அமெரிக்காவில் அந்தளவுக்கு ஒரு பெரிய ஷோ எதுவும் நடத்துனதில்லை. சம்மர் ஸ்லாம் நடத்திருக்கிறாங்க. WWD பார்த்தீங்கன்னா கோவிட்க்கு அப்புறமா தான் ஒரு பெரிய சம்மர் ஸ்லாமாக அலஞ்சர் ஸ்டேடியத்தில் 52,000 ஆடியன்ஸ் வச்சு நடத்துனானுங்க. இப்போது அதே போல் ஒரு பெரிய ஆடியன்ஸ் ஸ்டேடியத்தில் இந்த வருஷம் சம்மர் ஸ்லாம் நடக்கிறதுனால கண்டிப்பாக வந்து ஒரு ஹையஸ்ட் ஆடியன்ஸ் அட்டண்டன்ஸ் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஸோ அப்போ அதுக்கு ராக் வந்து சண்டை போட்டால் நல்லா தானே இருக்கும். ராக் வெர்சஸ் கோடி ரோட்ஸ்குள்ளே தான் அந்த மேட்ச் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஆல்ரெடி கோடி ரோட்ஸுக்கும் ராக்குக்கும் ஃபியூட் இருக்குது. இதை நெக்ஸ்ட் இயர் ரெசல்மனியாலே நீங்கள் வைக்கலாமே அப்படின்னு கேட்டிங்கன்னா, நெக்ஸ்ட் இயர் ரெசல்மனியாவில் வைக்கிறது நல்லா தான் இருக்கும். பட் ஆனால் ரோமனுக்கும் ராக்குக்குமான மேட்ச் தான் பார்த்தீங்கன்னா WWD வந்து இப்போதைக்கு நெக்ஸ்ட் இயர் ரெசல்மனியாவுக்கு லாக் பண்ணியிருக்கிறதா ஒரு சில செய்திகள் கிடச்சிருக்கிறதுனால, அதுக்கு முன்னாடி நடக்க போகிற இந்த வருஷம் சம்மர் ஸ்லாம்லேயே பார்த்தீங்கன்னா இவங்களுக்குள்ள மேட்ச் நடக்க வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஸோ அதனால் நம்ம எல்லாருமே இந்த வருஷம் நடக்க போகிற சம்மர் ஸ்லாமில் இவங்களுக்குள்ள ஒரு மேட்ச் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கலாம். பெருசாலாம் ட்ரீம் எல்லாம் காணக்கூடாது. சரிங்களா? சரி, அடுத்த செய்தி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா,
ஐவர் இருக்கிறார்ல, இப்போதைக்கு வந்து சிங்கிளாக தான் இருக்காரு. காரணம் என்னென்னா, அவருடைய பார்ட்னரான எரிக்கு பார்த்தீங்கன்னா இன்ஜுரியாக இருந்தது. ஸோ அவருடைய கண்டிஷன் என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போலாம் சர்ஜரிலாம் முடிச்சுட்டு ரெஸ்ட்டெல்லாம் எடுத்து மீண்டும் பார்த்தீங்கன்னா ரெஸ்லிங் பண்ணுற நிலைமைக்கு வந்துட்டாராம். ஸோ பர்ஃபார்மன்ஸ் சென்டருக்கு போய் சண்டை போடுறதுக்கு ரெடியாக இருக்காராம். பர்ஃபார்மன்ஸ் சென்டருக்கு போய் சண்டை போட்டு டாக்டர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஓகே சொல்லியாச்சு. சண்டை போட்டு மீண்டும் ஓகே சொல்லிவிட்டு அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா தான் பிரதரான ஐவார் கூட சேர்ந்து மீண்டும் பார்த்தீங்கன்னா அந்த டீமை உருவாக்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கலாம். ஸோ நானும் 2 பேரையும் ஒன்றா பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. ஆனால் எரிக் இல்லாமல் ஐவார் பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள் பொசிஷனில் ஓரளவுக்கு தாக்கு பிடிச்சி நிற்கிறாருப்பா. அதை நம்ம பாராட்டியே ஆகணும். கரெக்டு தானே? சரி, அடுத்த செய்தி என்னன்னு கேட்டிங்கன்னா, WWE வந்து இப்போ ஒரு டீமை பிடிச்சிட்டு புதுசாக ஒரு டீமை பார்த்தீங்கன்னா ஒட்ட போகிறாங்களாம். அதாவது ஆல்ஃபா அகாடமி அப்படிங்கிற ஜோக்கர் டீம் இருக்குது. ஸோ அந்த ஜோக்கர் டீமில் இருக்கிற ஜாக் கேபிள் ஹீல் பண்ணியிருக்காரு. அப்படியே தனியாக பிரித்து ஒரு மூலையில் வச்சுக்கிட்டு கிரீட் பிரதர்ஸ் அப்படிங்கிற டீம் உண்டு. இந்த டீம் வந்து மோஸ்ட் அண்டர்ரேட்டட் டீமு. இது ஆல்ரெடி NXTயில் ஒரு பயங்கரமான டீம் தான். மெயின் ஷோவில் நீங்கள் சண்டை போட்டெல்லாம் பார்த்துருப்பீங்க. பயங்கரமான பர்ஃபார்மன்ஸ்லாம் பண்ணுவானுங்க கிரீட் பிரதர்ஸ். ஸோ அவங்கள தான் பார்த்தீங்கன்னா ஜாக் கேபிள் கூட சேர்க்க போகிறாங்களாம். இந்த டீமுக்கு பார்த்தீங்கன்னா ஒலிம்பிக் பிளேயர்ஸ் அப்படின்னு பேர் வைக்கலாம். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, 3 பேருமே பார்த்தீங்கன்னா ஒலிம்பிக் லெவலில் சண்டை போட்டவங்க. கிரீட் பிரதர்ஸோடைய அந்த ஸ்ட்ரக்சரை பார்த்தாலே தெரியும் ஒலிம்பிக்கில் இருக்கிறவங்கன்னு. ஸோ ஜாக் கேபிள் 3 பேரையும் பக்கத்தில் வச்சு பார்த்தீங்கன்னா அண்ணன் தம்பி மாதிரி இருப்பானுங்க. அதனால் 3 பேரையும் டீம் ஆக்கினா நல்லா தான் இருக்கும். ஏன்னா இப்போ கேட்கலாம் ஓட்டிஸ் கூட டாக் டீமாக போடலாமேன்னு. ஓட்டிஸ் பார்த்தீங்கன்னா ஓயே அப்படிங்கிற பன்னிக்குட்டி மாதிரிலாம் சத்தம் போட்டு இருக்காரு. அவரு கூட ஜாக் கேபிளை போட்டால் நல்லாவா இருக்கும்? ஜாக் கேபிள் இப்போ ஏதோ சீரியஸான வில்ல மாதிரி இருக்காரு. அதை தூக்கி இவர் கூட போட்டால் நல்லா இருக்காது. ஆல்ரெடி ஆல்ஃபா அகாடமியில் நம்ம மேக்ஸ் டூர்பி இருக்கிறாங்க. இதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா ஒட்டிஸ் இருக்கிறாரு. இதுக்கு மேலே அகிரா தொசாவா இருக்கான். அவங்க 3 பேரை வச்சே ரன் பண்ணலாம். நம்ம ஜாக் கேபிளை வச்சு தான் ரன் பண்ணணும் அப்படிங்கிறதுல ஜாக் கேபிளுக்கு ஒரு நல்ல ஸ்டோரியும் கொடுத்து சிங்கிள் ரெஸ்லர் ஆக்கினா கூட அவர் ஒரு புது டீமில் நல்லா தான் இருப்பார். கண்டிப்பாக ஒரு சாம்பியன்ஷிப்புக்கான மெட்டீரியல் தான். இன்டர்கான்டினென்டல் சாம்பியன்ஷிப்புக்காக எனக்கு தெரிஞ்சு பேக்லாஷில் மோதுவார்னு எதிர்பார்க்கலாம். ஸோ அதுக்கப்புறமா நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கெவின் இருக்கிறாரு. அதாவது இந்த வாரம் நடந்த ஃப்ரைடே நைட் ஸ்மாக்டவுனில் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ஒரு அடிபட்டிருக்கோம்ல, அது ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா பிளட்டு உண்மையான பிளட்டான்னு கேட்டிங்கன்னா அது உங்களுக்கே தெரியும். இருந்தாலும் நான் சொல்கிறேன், அது பியோர் பிளட்டு தான், ஆனால் ஒரிஜினல் கிடையாது. ஸோ பிளட் கேப்சூலை வச்சு உருவாக்கியிருக்கிறாங்க. ஏன்னா உண்மையிலேயே மண்டை உடஞ்சி இந்த அளவுக்கெல்லாம் பண்ண முடியாது. பண்ணாலும் 6 மாதம் என்ன 1 வருஷத்துக்கு ரெஸ்லிங்கே பண்ண முடியாது. மண்டையில் கெட்டுப்புட்டு தான் வரணும். ஆனால் அடுத்தவங்க கெவின் ஓவன்ஸ் வரும்போது பாருங்கள் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் மண்டையெல்லாம். நம்ம கோடி ரோட்ஸ் மண்டையை உடச்சி போது ஒரே ஒரு பிளாஸ்டர் போட்டு வந்தார்ல, அதை நம்ம கேட்க தோணும், எப்படிரா அந்த அடி அடித்து மண்டையிலேருந்து ரத்தம் வந்ததுக்கப்புறமும் சின்ன பிளாஸ்டர் போட்டு சமாளிச்சுட்டேன் அப்படிங்கிற மாதிரி கெவின் ஓவன்ஸும் ஒரு சின்ன பிளாஸ்டரை போட்டு சமாளிப்பார் போல இருக்குது. ஆனால் கெவின் ஓவன்ஸுக்கு பிளட்டு வந்தது இங்கே பிளாஸ்டர் போட்டு எப்படி சமாளிப்பார்? சரி, நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். கெவின் ஓவன்ஸுக்கு வந்தது பியூர் பிளட் இல்லை, அது ஒன்லி பார்த்தீங்கன்னா ஸ்கிரிப்டுக்காக உருவாக்கப்பட்டது தான். WWE பார்த்தீங்கன்னா இதை பேக் ஸ்டேஜில் நம்ம நெக்கோடஸ் ஒன்று சொல்லியிருப்பாரு, நெக்ஸ்ட் வீக் டிராஃப்ட் நடக்க போகுது, இதில் நான் ஒரு வித்தியாசமான முடிவை தேர்ந்தெடுத்துருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ஒருவேளை பிளட் லைனுடைய தாக்கம் ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படிங்கிறனால பிளட் லைனை மூவ் பண்ணி ராக்கு கொண்டு போயிடுவாரோ? சரி, என்ன தான் நடக்குது அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். சரி ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான ரெஸ்லிங் கண்டென்ட் அவ்வளோ தான். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணிக்கோங்க. காலங்கத்தால் உங்களுக்காக வீடியோ போட்டிருக்கேன், அதுக்காக